கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிதாக இருக்கிற சகோதரன் ஜெயச்சந்திரன், ஆமாம் பிரதர், பேசலாம். ஜெயச்சந்திரன், சகோதரன் வேதராமன், என்னுடைய பேர் மில்டன் சாலமன். ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நம்ம எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஏன் இப்படி இது தொதிக்கணும், ஏன் இப்படிலாம் சேர்ந்து சில விஷயங்களை தியானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பிரதர் நான் யோசிச்சுட்டு வந்த மெசேஜ் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிட்டாரு. ஆகவே எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் தாட் ப்ராசஸ் தான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு வசனங்களை பார்த்து போகலாம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். மனிதன் நான் இருக்கிறேன், நம்ம ஒரு மனிதர். நம்ம சுற்றி பார்த்தாக்கா நமக்கு தூய்மையான காற்று வேண்டும். ஒரு பொல்யூட்டடான ஏரியாவில் நம்மளால் வாழ ஆசைப்படுவோமா? நம்ம ஆசைப்பட மாட்டோம். தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். அழுக்கான தண்ணி ஒருத்தர் டம்ளரில் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அது சரிகிறாரு, பிடிக்க மாட்டோம், நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி சாப்பாடுனா நல்லா தூய்மையாக இருக்கணும்னு விரும்புகிறோம். அது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கணும்னு விரும்புகிறோம். இடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? வீடு சுத்தமாக இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஏதோ இடம் கிடைக்கிறதே படுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போமா? என்ன பண்ணுறோம்? சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே நம்ம எப்படி விரும்புகிறோம்? நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். மனிதர்கள் நம்முடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக எல்லாம் சுத்தமாக இருக்கணும்னு. அப்படிதான் தூய்மையாக தான் இறைவன் இருக்கிறார். இப்போ இறைவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது? இல்லை, தூய்மை. இப்போ வெளிச்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழகாக ஒயிட்டா அடிக்குது. கொஞ்சம் கருப்பு கலரில் லைட் அடிச்சா அதுக்கு பேர் என்ன? அது இருள், இட்ஸ் டார்க்னஸ். அது வந்து பிரகாசமாக எரியுது. இருட்டில் போகிறோம், ஒரு பார்க்கில் போகிறோம், அப்போ லைட் நல்லா பிரகாசமாக இருந்தால் மனசுக்கு என்ன? அப்போது இறைவன் என்பவர் ஒருவர் இருந்தால் இப்படிதான் இருப்பார் என்று மனிதர்கள் காலங்காலமாக வகுத்து வராங்க. இறைவன் அப்படி இருக்க மாட்டாரா? இங்கே இருப்பார் சாமி, இங்கே இருக்க மாட்டாரா? பரிசுத்தமான இடத்துல இருப்பார். இப்போ தண்ணியை பார்க்குறோம், தண்ணி எப்படி இருக்குது? ஒரு ஏரிக்கரை கிட்ட போகிறோம், பக்கத்துலலாம் குப்பை இருக்கும், ஆனாலும் அங்கே வாத்துக்கள் இருக்கிற இடம் பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அது நீட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ் இன் த சீ, அது என்ன பண்ணும்? சுத்தமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது மனிதர் என்ன சொன்னாங்க? இறைவன் என்பவன் மிகவும் பரிசுத்தமாக இருப்பான். ஆகவே தான் நம்மளுடைய எந்த மதங்களாக இருந்தாலும் எல்லா மதத்தையும் என்ன சொல்கிறாங்க? காலையில் எழுந்துக்கணும்ப்பா, குளிச்சிடணும், சாமி கும்பிடணும், அப்புறம் இப்படிலாம் நமக்கு வகுத்து விட்டு போயிருக்கிறாங்க. அதாவது பிரதர் இப்போ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இந்த இறைவன் என்ன பண்ணுறாரு? மனிதனை இதெல்லாம் செய்ப்பான்னு சொன்னார். அவனால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அவனால் நான் நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனால் என்ன இல்லை, என்னால் என் நன்மையான சிந்தனைகள் எனக்குள்ள மாத்திரம் எப்படி இருக்கு? மூளைக்குள்ள எப்படி இருக்கு? தவறான சிந்தனைகள், தவறான காரியங்கள் தான் என்ன அதுக்கு அதிகமாக ஏதோ டிஃபால்ட்டாக உள்ள வந்துடுது. அப்போ நம்மளை படைத்த ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? நமக்கே ஒரு இடம் அசிங்கமாக இருக்குன்னா நம்ம இம்மீடியட்டாக அதை ஃபுல்லாக தீ வச்சு கொளுத்தி அதை அழிக்கணும்னு பார்க்குறோம். நிறைய மூட்டை பூச்சி இருக்கு, ஒரு இதில் நிறைய கர்ப்பாம்பூச்சி இருக்கு. என்ன பண்ண உடனே பேகான் ஸ்ப்ரே வாங்கி இதை போட்டு க்ளீன் பண்ணிடுறோம், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன். அப்போ ஆண்டவருடைய என்ன இந்த மனுஷன் அழிக்கப்பட வேண்டும். இவன் என்ன பண்ணணும்? இவன் அசுத்தமாயிட்டான். இவன் அசுத்தமான வச்சு நாங்கள் சேர முடியாத. அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமாக இருக்கிறாரு. நம்ம அசுத்தமானவர்கள் அவரோட கூடவே சேர முடியாது. குடிக்க தண்ணியோட போய் டாய்லெட் வாட்டரை மிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அது வேற, இது வேற. ஸோ இது சேர்க்கவே முடியல. என்னதான் பண்ணுறது? எப்படிதான் இவரை சேர்க்கறது? அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு மார்க்கம், ஒரு வழி சொல்லுது. இப்படி போனால் சேர்ந்துடலாம், அப்படி பண்ணால் சேர்ந்துடலாம், இப்படி பண்ணால் சேர்ந்துடலாம். அதே தான் நீங்கள் இப்போ ஒரு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். என்னாகும் 21ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். பைபிளில் 198ஆம் பக்கம் ஃப்ரண்ட்லேருந்து பாருங்களேன். 198, 198ஆம் பக்கம். நம்பர்ஸ் சாப்டர் 21. சொல்கிறேன். 198ஆம் பக்கம். இங்கே என்ன பண்ணுறாங்க?
இப்போ பிரதர் சொன்னதுக்காக தான் இஸ்ரேல் மக்கள் வனாந்தர வழியாக நடந்து வராங்க. நடந்து வரும்போது அவங்களோட ஆத்துமாக்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. என்ன சோர்வு? அதுதான் நம்ம பார்க்குறோம். 4ஆம் வசனம் 21:4. அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஆங்கிலத்துல they were discouraged on the way. அவங்கள என்ன பண்ணிட்டாங்களாம்? என்னையா தினைக்கும் ஏஞ்சிக்கணும், போகணும், வரணும், நடந்து போறாங்க, பிரயாணமா ஒரு இடத்துக்கு போறாங்க. they very much discouraged. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். என்ன ஆகுது? பல நேரங்கள்ல ஒரு நாள் உற்சாகமா ஏஞ்சி கிளம்பி வேலைக்கு போறோம், அதை செய்யறோம், இன்னொரு நாள் எப்படி இருக்குது? போனா இன்னைக்கு போய் we get discouraged. இது மனிதனுடைய இயல்பா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தியானங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்மளே உற்சாகப்படுத்திக்கிறோம். இல்லை, நம்ம வாழ்வதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம். டிஸ்கரேஜ். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அவங்க பிரயாணமாக வராங்க. நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்கு? பிரயாணமாக போயின்னு இருக்கு. குழந்தையா பிறந்தோம், படித்து முடித்தோம், பிரயாணமாக போயின்னு இருக்கு. எவ்வளோ நாள் போகும் என்னன்னு தெரியல. போடா விட்டா போதும்னு இருக்கு. அப்படிதான் எல்லாருடைய மனசும் இன்னைக்கு. ஒருவேளை அம்பானியோட மனசு, பெரிய பெரிய பணக்காரன மனசுலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் நேற்று அமைச்சிருந்தாரு. அப்படி பார்த்தா பணக்காரங்களாம் என்ன பண்ணுமா? ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடினே இருக்கணுமா நேரத்துக்கு? ஏன்னா பணம் நிறைய வச்சுருக்காங்க. அப்படியும் ஒருத்தனும் ஆடுறதில்லை. ஏனைங்கன்னு என்ன பண்ணுறாங்க? மழை அடிச்சா வெயில் அடிச்சா டான்ஸ் ஆடுறாங்க ரோட்டில் வந்து. அவனுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. இதான் நடக்கணும். நிறைய பணம் இருக்குது, 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும்? ரோட்டில் போய் நின்று டான்ஸ் ஆடணும். அப்படி பணக்காரங்க யாரும் வந்து டான்ஸ் ஆடுறவே தெரியல. அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, பணம் இல்லைனா தான் அவன் கொஞ்சம் சிரிச்சுன்னு இருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றும் பிரயாணமாக போகும்போது வழியில் நம்ம சோர்வடைகிறோம். 2வது என்ன இல்லையா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லாத ஒரு நிலைமை. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆகாரம் கொடுக்குறாரு ஆண்டவர். அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரொட்டியை மாதிரி கொடுக்குறாரு. இவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அங்கே உண்மையாக படித்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் ஒரு சிம்பிள், அதாவது நடக்கிறதுக்கு பிரயாணத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு சிம்பிள் ஃபுட்டாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகிடுது? தினந்தோறும் ஒரே ஒரு ப்ரெட்டை காலைல ஏஞ்சி அம்மா வந்து தடோ ஏஞ்சிக்குப்பா, இந்தப்பா சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி ப்ரெட்டு, அடுத்த நாள் காலைல ப்ரெட்டு, அடுத்த நாள் காலைல ஒரு ப்ரெட்டு, இப்படியே வச்சா என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். அதே தான் இங்கே மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ரொம்ப போர் ஆயிடுது. ஐயோ என்னடா நினைக்குமா, ஏம்மா அவனுக்கு வேறு எதுவும் சமைக்க தெரியாதாம்மா. இதே சிஸ்டர்ஸ் ஷீவா நிறைய சமைப்பாங்க. அப்போ கூட அவங்க ஃபாதர் என்ன சொல்லுவார்? சரி ருசியே இல்லைம்மா சாப்பாடில். ஸோ பீப்புள் வி நீட் டு. அது இந்த காலத்தில் எப்படி மக்கள் விரும்புகிறாங்க? விதவிதமான சாப்பாடு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஒரு நாள் பிஸா கேட்குறான், இன்னொரு நாள் பர்கர் கேட்குறான், இன்னொரு நாள் KFC சிக்கன் கேட்குறான், இன்னும் அதில் வேறு ஏதோ விங்ஸ் போட்ட சிக்கனு, பிஸாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு என்னென்னமோ கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? சிம்பிள் ஃபுட்டு கொடுக்குறாரு. தந்தூரி. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு போய் மாப்பிள்ளை பொண்ணு ஆசை வச்சுட்டு வர்றது தான் கல்யாணத்துக்கு போகிறோம். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகிடுது? ஐயோ அந்த தந்தூரி காலி ஆகிடுமா, இந்த இடத்துல பிபிலாம் என்ன ஆகிடுது? ஏறிட்டு நம்ம சீக்கிரம் போப்பா, அங்கே போப்பா, அங்கே கவுண்டர் போப்பா, அங்கே தோசை காரிடுமா. நமக்குள்ள வேண்டுதல் எப்படி ஆகிடுது? எப்படியாவது அந்த சாப்பாடு கிடைச்சிருமா. ஸோ மனிதனுடைய பேசிக் ரெக்குவயர்மெண்ட். இங்கே அப்படி தான் இவங்க நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்? இதான் பண்ணியிருப்போம். தினைக்கும் ஒரு ப்ரெட்டு கொடுத்து சாப்பிடுப்பா, இது சாப்பிட்டு உண்மையாக இருக்கணும்ப்பா, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரெட்டை கொடுக்கு. See, they were unable to understand that. அவதான் இப்போ இங்கே பார்க்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, இவர் கோவப்படுறாரு. அப்போது 6ஆம் வசனம் படிங்க. இங்கே தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது.
So the Lord sent fiery serpents among the people, and they bit the people, and many of the people of Israel died. தமிழ்ல படிங்க 6 வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை சனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இந்த ஃபியரி சர்பன்ட்ஸ் பார்க்கும்போது அதுங்க கடிக்கும் போது ரொம்ப வலிக்குமா. இந்த வைப்பர்ஸ்லாம், இந்த வைப்பர் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கட்டு விரியன் பாம்புகள், அது ஒரு விதமான ரகம். சர்பன்ஸ் வந்து இந்த நல்ல பாம்பு மாதிரி. அவைகள் கடிச்சாலும் இந்த கடிக்கிற இடம் எப்படி இருக்குமா, ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாம்புகள் என்ன ஆகிடுதான், இவங்க இந்த மாதிரி முறுமுறுக்கிறாங்களே அப்படின்னு இவர் உள்ளே அமுச்சு விட்டாராம். அமுச்சு விட்ட உடனே அது போய் என்ன பண்ணுது, எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த கடி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம். வலி தான். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மரித்தும் போய்விடுகிறார்கள். அப்போ 7ஆம் வசனம். Therefore the people came to Moses and said, We have sinned, for we have spoken against the Lord and against you. Pray to the Lord that he take away the serpents from us. So Moses prayed for the people. அப்பா கடிக்குதுப்பா, பயங்கரமாக கடிக்குதுப்பா. இந்த பாம்புங்கள்லாம், அந்த சர்ப்பங்கள்லாம் என்ன பண்ணுது, கடிக்குது. அதில் விஷம் இருக்குது. அது என்ன பண்ணுது, மனிதர்களை சாவடிக்குது. எப்படியாவது ஜெபமானப்பா, நாங்கள் பேசுறது தப்பு தான். அந்த பிரெட்டு கிடைக்காம கூட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நாட்டில். ஆனால் எங்களுக்கு அந்த பிரெட்டை நீர் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பெருந்தன்மை, ஒரு கிராட்டிடியூடே இல்லை அவங்களுக்குள்ள. என்ன இல்லை, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த உணவாவது கிடைக்குதுன்ற ஒரு கிராட்டிடியூட் இல்லாதபடிக்கு அவங்க பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க போய் திருப்பி கேட்குறாங்க, நான் பேசுகிறது தப்பு தான் சாமி, நான் தப்பாக பேசிட்டோம். எனக்கு 1 லட்சம் 1 கோடி ரூபாய் கார் வேணும், 50 லட்சம் ரூபாய் கார் வேணும். இப்போ எல்லாம் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க, இப்படி தான் வேணும், இப்படி தான் வாழ்க்கை ஸ்டைல் இருக்கணும், டூப்ளெக்ஸ் பங்களா இருக்கணும். ஏதோ ஒரு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கிடைக்குது, அதை வாழ்வோம் அப்படின்னாதபடிக்கு இருக்கும் பொழுது அவங்க போய் திருப்பி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க போய் கேட்குறாங்க, மன்னிச்சிருப்பா, நாங்கள் உனக்கும் ஒரு விதமாகவும் சாமிக்கு ஒரு விதமாகவும் பேசிட்டோம். எங்களுக்கு என்ன பண்ண, எங்களுக்கு எப்படியாவது இந்த பாம்பு போச்சுன்னா போதும். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு பாருங்க, 7ஆம் வசனம். 8ஆம் வசனம். அப்போது நான் படிப்ப தமிழ படி நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இப்ப பாருங்க, இவங்க போய் கேட்கறது என்ன, அங்க பாம்பெல்லாம் இருக்கு, நிறைய பாம்பு இருக்கு. இப்ப இந்த ரூம்ல ஒரு 10 பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பாம்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சு பாம்பை பிடிச்சின்னு போய் வெளியில போட்ட சொல்லுப்பா. அதான் லாஜிக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருங்க, அதுக்கு மாறாக ஒன்று சொல்கிறாரு. நீ என்ன பண்ண, அந்த சர்ப்பத்தை மாதிரியே ஒரு உருவத்தை பண்ணி மேலே வச்சுரு. யாரெல்லாம் அதை பார்க்குறானோ அவன் என்ன பண்ணுவான், பழைச்சிப்பான். உனக்கு பாம்பு இல்லாத வாழ்க்கை கிடையாது, ஆனாலும் கஷ்டத்தோடு இருக்க வாழ்க்கை தான். ஆனால் நீ அதை நோக்கி பார்த்தால். ஸோ இங்கே தான் இந்த மார்க்கத்திலுடைய ஒரு விசுவாசத்தை பார்க்குறது. பிரதர் சொன்னார், அவர் அடிமையின் ரூபமாக எடுத்து அவர் பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். இயேசுவானவர் செய்த காரியம் இதுதான். மற்ற மார்க்கங்களிலே நடக்கின்ற காரியங்கள் வேற. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன, இயேசு என்கின்றவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். அவர் தான் தேவனுடைய ரூபமாக இருந்தார், எல்லாம் அவருடைய இருந்தார். அவர் என்ன பண்றார், கீழே இறங்கி வந்து அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்கும், எங்க பார்த்தாலும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் அநேக விதமான சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அது போகணும்னு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவரை நோக்கி பார்க்கும்போது, அதுதான் அடுத்ததாக யோவான்ல அவர் சொல்றாரு, யூ லுக் அட் மீ அண்ட் யூ வில் பி சேவ்டு. அப்ப என்ன ஆயிடுது, அந்த பாம்புடைய விஷம் போயிடுச்சா, இல்லை அதே பாம்பு தான், அதே கடிக்க போகுது. ஆனாலும் நம்ம நடக்கும் போது என்ன ஆகும், கட்சிச்சா இருந்தா கட்சிச்சா பார்க்க போறேன், பார்த்தேன்னா நான் இங்கே படைச்சிடுறேன். இதுதான் இங்கே விசுவாசம் என்ற ஒரு கான்செப்ட் இங்கே சொல்றாரு. தட் இஸ் ஃபெய்த் ஆன் காட், தட் காட் இஸ் தேர். தேவன் எனக்காக இருக்கிறார். அப்போ என்ன ஆயிடுது, ஒரு உறவு எனக்கும் தேவனுக்கும் ஏற்படுகிறது. இந்த ஃபெய்த் எப்படி வருதுன்னா, சாதாரணமான விஷயம் இல்லை. நான் பார்க்குறோம், இறைவன் தூய்மையாக இருக்கிற இறைவன் எங்கேயோ இருக்கிறார். நான் பார்க்கல, நான் கண்ணால பார்க்கல,
ஆனால் அந்த தெய்வத்தை நோக்கி நான் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் எனக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார் என்று நான் நினைக்கும் பொழுது அங்க என்ன ஆயிடுது? அதை நோக்கி பார்க்கும் பொழுது கடிக்குதுங்க, வலிக்குது, ஆனாலும்ப்பா அங்க நோக்கி பார்க்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறிவு இருக்காடா, பாம்பு எடுத்து போடுறான்னா தேவையில்லாத வேலை பார்த்துனுங்கிற, இங்க பாரு கால் வலியில கஷ்டப்பட்டு ஐயோப்பான்னு காலில் குனிவேனா இல்லை ஏஞ்சி இங்கே போய் பார்ப்பேனா? சைக்காலஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா, ஆனால் இதுதான் சொல்றாரு. ஸோ விசுவாசம் என்பது இதுதான். நாம் நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷத்தை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார். யோவான் 3 புதிய ஏற்பாட்டின் பக்கம் பிரதர், அந்த பக்கம் எண்ட் ஆஃப் த 127ஆம் பக்கம். அந்த பக்கம் 127 இன்னும் போங்க. 3ஆம் அதிகாரம் 127ஆம் பக்கம் படிங்க வேதாந்தம் படிங்க. 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எப்படி சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ அதே போல யார் உயர்த்தப்படுகிறார்? மனுஷகுமாரன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பார்த்தோம், அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தோடு கூட தொங்கின்னு இருக்கிறாரு. அது நோக்க அந்த அப்படி தொங்கின்னு இருந்தார், எனக்காக தொங்கினார் என்ற விசுவாசத்தோடு நான் பார்க்கும் பொழுது எனக்கு எது கழிச்சாலும் எது நடந்தாலும் எனக்கு என்ன ஆகுதில்லை, ஒன்றும் ஆகாது. சாத்தான் வந்து நம்மளை எவ்வளோ விதமாக கஷ்டப்படுத்துவான். அப்போ பிரதர் ரொம்ப அழகாக சொன்னாரு, என்னால் பண்ணவே முடியாது, அந்த தூய்மையான இடத்துல என்னால் சேரவே முடியல, ஏன்னா நான் கிட்டவே போக முடியல. ஆனால் அவரை நோக்கி பார்த்தேன்னா நான் எப்படி ஆயிடுறேன்? என் வாழ்க்கை தூய்மையாகிறது, என்னுடைய மனது தூய்மையாகிறது, நான் செய்த கருமங்கள், நான் செய்த எனக்கு உண்டான சாபங்கள், என் மீது உண்டான எல்லா விதமான ஆக்கினை எல்லாம் நீங்கி நான் எப்படி ஆயிடுறேன்? ஒரு தேவனுடைய குமாரனை போல ஒரு தூய்மையானவனாய் மாறிவிடுகிறேன். என் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. நான் எல்லாவற்றையும் பார்க்கின்ற எல்லா காரியங்களையும் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் நான் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக நான் மாறிவிடுகின்றேன். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. உங்களை அடிமையாக ஏற்படுத்துறாராம். ரொம்ப ரொம்ப இலஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாரு. 100 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வேணாம் எனக்கு 20 ரூபாய் இருந்தால் போதும், போயிட்டு சாப்பிட்ருவோம், 50 ரூபாய் இருந்தால் போதும், ஆண்டவரே சாப்பிட்டா 100 கோடி ரூபாய் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற? நீங்கள் மதியானம் ஒரு 80 ரூபாய் சாப்பாடு மீல்ஸு, அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஒரு 80 ருபீஸ் கொடுத்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்மளுடைய ப்ரேயர்ஸ் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க விரும்புகிறேன், அப்போ அந்த அடிமையின் சாயலை நான் எடுத்தா என்ன பண்ணுறது? ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு கெட் இட். அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? We are saved. சிம்பிள். அதுக்குன்னு உலகத்துல பாம்பு கடி இருக்காது, எல்லாம் சுகமா இருக்கும் இல்லை, எல்லாம் இருக்கும். ஆனாலும் we'll have the joy inside. நான் சுகமாயிட்டேன், நான் என்னுடைய பாவங்கள் என் கருமங்கள் எல்லாம் தொலைந்தது, நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தோட அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் இந்த மேஜையானது நமக்கு உணர்த்துகிறது பிரியமானவர்களே. அதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம விசுவாசத்தோடு வரும்போது என்ன பண்றோம், ஆமாப்பா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, வாழ்ந்தாரு, நீ பாத்தியா நான் பார்க்கலப்பா. அப்புறம் எப்படி இல்ல, அவர் நோக்கி பார்த்தா அந்த தூய்மையான வாழ்க்கை. அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் எல்லா விதமான பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலிருந்து என் வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், என் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை பொங்க என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ப்பா. அவரை நோக்கி பார்த்தா போதும்ப்பா. அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இட் இஸ் an act of faith. இந்த மேஜை என்னது? விசுவாசத்தின் ஒரு மேஜையாக இருக்கிறது. இது நம்ம கிட்டி சேரும் பொழுது, ஆமா இது இயேசுவினுடைய சரீரம் எனக்காக இந்த பூமிக்கு வந்தது. இந்த மண்ணாவை பார்த்தோம், அப்பத்தை போல அந்த சரீரம் வந்தது. அது என்ன பண்ணுச்சு? வெட்கப்பட்டது. அந்த ரத்தம்லாம் கீழே ஊத்துச்சு. யாருக்காக? எனக்காக, நமக்காக என்பதை தெரிவிக்கிறது தானே இந்த மேஜை.
நம்முடைய சபையில் மற்ற சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆல்டர் இருக்கும், இந்த பக்கம் தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளும் அப்படி இல்லை. பிரதர் வர்ஷிப் பண்ண சொன்னீங்க, எங்கே 2-3 பேர் என் நாமத்தானே கூடியிருக்கிறோ உங்கள் மத்தியிலே இருப்பேன். ஸோ நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம எல்லாரும் இப்படி தான் உட்கார்ந்தும் இருக்கிறோம். ஸோ ஹி இஸ் தேர் தி சென்டர். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்ம விசாரித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தேவையானது என்ன? நாம் செய்ய வேண்டியதுன்னா வெரி சிம்பிள், அவரை நோக்கி பார்க்கணும். விசுவாசத்தோடு கூட அவர் நோக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு கூட இந்த மேஜையிலே நாம் பங்கு பெற கர்த்தர் தாமே உதவி தருவாராக.